தற்போது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டங்களிலேயே மிகப்பெரிய திட்டமாக 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 119 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் மிகவும் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இவ்வழித்தடங்களில் பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான உயர் வழித்தடம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். கோவை மாநகரில் அவனாசி சாலை மற்றும் சத்தியமங்கலம் சாலை வழித்தடங்களில் 10,740 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், மதுரை மாநகரில் திருமங்கலம் மற்றும் ஒத்தக்கடை பகுதியில் இணைக்கும் விதமாக 11,368 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கென தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பு பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த இரு நகரங்களிலும் மெட்ரோ ரயில் அமைக்கப்படுவதற்கான பணி தொடங்கப்படும். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடத்தை சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரையிலான 15.46 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,335 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கோயம்பேடு முதல் ஆவடி வழியாக பட்டாபிராம் வரையிலான 21.76 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,744 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் பூந்தமல்லியிலிருந்து திருப்பெரும்புதூர் வழியாக சுங்குவார் சத்திரம் வரையிலான 27.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 8,779 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நீட்டித்திடும் வகையில் விரிவான திட்ட அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இவ்விரிவான திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பினை பெறுவதற்காக விரைவில் அனுப்பப்படும். இதைத் தொடர்ந்து தாம்பரம் முதல் வேளச்சேரி வழியாக கிண்டி வரை 21 கிலோமீட்டர் தூரத்திற்கும், கலங்கரை விளக்கத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரை 6 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மெட்ரோ ரயில் வழித்தடம் நீட்டிப்பு செய்வதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும். தமிழ்நாட்டில் ஏற்பட்டு வரும் பரவலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் விரிவான நகரமயமாக்கலை கருத்தில் கொண்டு தலைநகர் புதுதில்லி, மீரட் நகரங்களுக்கு இடையே மித அதிவேக ரயில் போக்குவரத்தை உருவாக்கி இயக்கப்படுவதை போன்று மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பு ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் RRTS ஒன்றினை தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் மித அதிவேக ரயில்வே செமி ஹை ஸ்பீட் ரயில்வே அமைப்பினை பின்வரும் வழித்தடங்களில் உருவாக்கிட சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தால் விரிவான சாத்தியக்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். 1. சென்னை செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் 167 கிலோமீட்டர். 2. சென்னை காஞ்சிபுரம் வேலூர் 140 கிலோமீட்டர். 3. கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் 185 கிலோமீட்டர். மேலும் மாமல்லபுரம், உதகமண்டலம், கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலும் அப்பகுதிகளில் நிலவும் நுண்ணிய சுற்றுச்சூழல் தன்மையை கருத்தில் கொண்டும் ரோப்வே என்னும் உயர் போக்குவரத்து அமைப்பினை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகளை சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் மேற்கொள்ளும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை தொழில் முனைவோராக உயர்த்துவதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான முதலமைச்சரின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் CMRIS செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2024-25 நிதியாண்டில் 122 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு 50 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டு இதுவரை 2,308 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். வரும் ஆண்டிற்கென 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் சாலைகள், தெருவிளக்குகள் மற்றும் குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் மட்டுமல்லாமல் 120 கிராம அறிவுசார் மையங்கள் 117 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகின்றன. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்தை செயல்படுத்திட 280 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்த மாநில அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது. கலை அறிவியல், வணிகம், சட்டம், பொறியியல், மருத்துவம் போன்ற துறைகளில் முதுநிலை அல்லது ஆராய்ச்சி படிப்புகளை தொடரும் மாணவர்களின் நிதிச்சுமையை குறைத்து திறமையான மாணவர்கள் உலகப் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்க அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் 2025-26 நிதியாண்டில் 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். இவ்வரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சார்ந்த பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக உயர்த்த நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பெண்களின் பொருளாதார பாதுகாப்பையும் சமூக நிலையில் அவர்களின் உயர்வை உறுதி செய்து
அவர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் 2025-26 ஆண்டில் இந்த திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 37 வகை தொல்குடியினர் தனிச்சிறப்பு மிக்க அடையாளத்துடன் கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் சமவெளி பகுதிகளிலும் வாழ்கின்றனர். இவர்களின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டிற்காக ஆண்டொன்றுக்கு 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 4 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம் உருவாக்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பழங்குடியினரின் மரபுசார் அறிவினை பாதுகாத்து பயன்படுத்தி பல்லுயிர் பெருக்கத்தோடு கூடிய பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கை ஒன்று உருவாக்கப்படும். முதற்கட்டமாக ஈரோடு மாவட்டம் பர்கூர், கடம்பூர் மலைப்பகுதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதிகளில் அரசின் நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து பழங்குடி மக்களுக்கு திட்டப்பயன்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதோடு அப்பகுதிகளுக்கேற்ற சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றிட 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகை வழங்குவதற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 733 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 3924 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையுடன் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்படும். உரிய செயல்திறன் அளவீடுகள் மற்றும் நல்லிணக்க தரவுகள் மூலம் இந்த ஊராட்சிகள் தேர்வு செய்யப்படும். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலன் சமூக நீதியின் பிறப்பிடமான தமிழ்நாட்டில் நாட்டிற்கே முன்னோடியாக பல்வேறு நலத்திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. வரும் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி வாரியான கணக்கெடுப்பினையும் இணைத்து ஒன்றிய அரசு நடத்திட வேண்டும் என்று இவ்வரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதிகமான மாணவர் சேர்க்கை உள்ள 27 கல்லூரி மாணவர் விடுதிகள் மற்றும் கடந்த 4 ஆண்டுகளில் கல்லூரி விடுதிகளை தரம் உயர்த்தப்பட்ட 36 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் கல்லூரி மாணவர்கள் விடுதிகள் அடுத்த 2 ஆண்டுகளில் கட்டமைப்பு வசதி மேம்பாடு, சிறப்பு பழுது நீக்கம், புதுப்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தரம் உயர்த்தி புதுப்பொலிவுடன் திகழ புதிய திட்டம் வகுக்கப்படும். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் 2,92,271 பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க தேவைப்படும் தொகை 117 கோடி ரூபாய். எனினும் ஒன்றிய அரசு இந்த நிதியாண்டில் வழங்கிய 19 கோடி ரூபாய் தொகை மூலம் மிகவும் குறைவான மாணவர்களுக்கு மட்டுமே கல்வி உதவித்தொகை வழங்க இயலும் என்பதால் மீதமுள்ள மாணவர்களுக்கு மாநில அரசு நிதியிலிருந்து கூடுதலாக 98 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2 லட்சத்திற்கு மேற்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கல்வி பயில்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்காக 146 கோடி ரூபாயும், பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்காக 335 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சிறுபான்மையினர் நலன் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டிற்கென தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதுவரை 159 கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை நிலை சான்றிதழ் வழங்கப்பட்டது மட்டுமின்றி இவற்றில் 103 கல்வி நிறுவனங்கள் நிரந்தர சான்றிதழும் பெற்றுள்ளன. ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையினை கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் நிறுத்திவிட்டாலும் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கிய 12 கோடி ரூபாய் நிதியை கொண்டு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் சிறுபான்மையின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. பழமை வாய்ந்த பள்ளிவாசல்களையும் தர்காக்களையும் பழுது பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் வரும் நிதியாண்டில் 10 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதேபோன்று பழமையான தேவாலயங்களை பழுது பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 1563 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.